பத்திரிகையாளரை மிரட்டும் வகையில் பேசிய ஓம்கார் பாலாஜியை கைது செய்ய தடை இல்லை என உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. இது பற்றிய கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக நம்முடைய சிறப்பு செய்தியாளர் ரமேஷ் இணைகிறார். ரமேஷ், விவரங்கள். கடந்த மாதம் 27ஆம் தேதி கோவையில ஈசா யோகா மையத்துக்கு ஆதரவாக இந்து மக்கள் கட்சி ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தியது. இந்த ஆர்ப்பாட்டத்துல பத்திரிகையாளர்களுக்கு எதிராக கடுமையான பேசப்பட்டது. குறிப்பா பத்திரிகையாளர் நக்கீரன் கோபாலுக்கு எதிராக வெறுப்பு பேச்சு பேசியதாக அர்ஜுன் சம்பத்தின் மகன் ஓம்கார் பாலாஜி மீது கோவை ரேஸ்கோர்ஸ் போலீஸ்ல வழக்கு பதிவு செய்தார்கள். இந்த வழக்குல தான் முன்ஜாமீன் கேட்டு ஓம்கார் பாலாஜி தாக்கல் செய்த மனு நீதிபதி ஜெகதீஷ் சந்திரா முன்பு விசாரணைக்கு வந்தது. மனுவை விசாரித்த நீதிபதி அந்த வழக்குல இன்று அவர் நேரில் ஆஜராகி ஒரு மன்னிப்பு கேட்டு ஒரு மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தார். அதன்படி இன்றைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி ஜெகதீஷ் சந்திரா முன்பு ஆஜராகி ஒரு மன்னிப்பு தொடர்பான ஒரு மனுவை தாக்கல் செய்தார். ஆனால் அந்த மன்னிப்பு மனுவில் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி தான் மன்னிப்பு கேட்பதாக என்ற வார்த்தையை பார்த்த நீதிபதி, நான் அவ்வாறு உத்தரவிடவில்லை என்றும் இதை திருத்திய தாங்களாகவே மனப்பூர்வமாக மன்னிப்பு கேட்பதாக திருத்திய மனுவை தாக்கல் செய்யுமாறு அவர் உத்தரவிட்டார். அதற்கான அவகாசத்தையும் வழங்கியிருந்தார். இந்த நிலையில தான் வழக்கு மதியம் விசாரணைக்கு வந்தது. அப்போது அந்த திருத்திய மன்னிப்பு கேட்டு அந்த மனுவை தாக்கல் செய்யாமல் அவர்கள் தரப்புல கால அவகாசம் என்பது கேட்கப்பட்டது. அதே சமயத்துல ஓம்கார் பாலாஜி ஆஜராகி இதுல நான் உள்நோக்கத்தோடு பேசவில்லை என்றும் தெரிவித்தார். இதெல்லாம் கேட்ட நீதிபதி, இந்த வழக்கில் நீங்கள் மன்னிப்பு கேட்பதாக தெரிவித்ததை அடுத்துதான் நான் ஒரு இடைக்கால உத்தரவு, தங்களுக்கு இடைக்கால பாதுகாப்பு அளிக்கும் வகையில் ஒரு உத்தரவை பிறப்பித்தேன். ஆனால் தற்போது நான் எந்த ஒரு இடைக்கால பாதுகாப்பு உத்தரவை வழங்க முடியாது என்று கூறி வழக்கு விசாரணை 19ஆம் தேதிக்கு ஒத்தி வைத்திருக்கிறார். இதனால் அவரை கைது செய்வதற்கு போலீசாருக்கு எந்த தடையும் அவர் விதிக்கவில்லை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.